இல்லைன்னா இது மாதிரி சின்ன பாக்ஸாக இருந்துச்சுனாலும் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த சைஸுக்கு இப்போ இந்த பாக்ஸ் உயரத்துக்கு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிடணும். இதோட பாட்டிலாக கட் பண்ணிடணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 பாட்டில் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக 5 பாட்டில் கட் பண்ணி. இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மூடி போட்டு மூடும் போது நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த டப்பாவில் இப்போ நம்ம வந்து இது மாதிரி மிளகு, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எதுக்கு முக்கியமான தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு அஞ்சரை பட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நம்ம வச்சுட்டோம்னா இது நம்ம நம்ம அடுப்பில் வந்து தாளிக்கும் போது குழம்பு பொரியல் எல்லாம் தாளிக்கும் போது எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ஸ்பூன் இது மாதிரி நடுவில் போட்டுக்கணும். போட்டு இது மாதிரி அது மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இது அஞ்சரை பட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெரிய பாட்டிலாக இருந்தால் 1 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட நம்ம அது மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 பாட்டில் 6 பாட்டில் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி பாக்ஸ் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து பட்டை, சோம்பு இதெல்லாம் நம்ம வந்து பிரியாணிக்கு போடுற எல்லா பொருளும் அதில் போட்டு வச்சுக்கலாம் தனியாக.